இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இளையோரே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தகப்பனே, இது வந்து அதிகாலை வேளையிலே உம்முடைய இறை வார்த்தையை தந்து உம்முடைய தூயாவியின் அருளை தந்து எங்களை நீர் வழி நடத்துகின்றீர். இன்றைய நாளில் இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும், நாங்கள் உண்கின்ற உணவிலும், நாங்கள் பருகுகின்ற தண்ணீரிலும் உம்முடைய அருள் பிரசன்னம் இருக்கட்டும். அது எங்களுக்கு உம்முடைய அருள்வாக்கை வெளிப்படுத்துவதற்காக அமையட்டும். இறைவார்த்தையின் ஆற்றலை கேட்பதற்கும், சக்தியை கேட்பதற்கும், அது உள்ளத்தில் நிலைத்து நிற்பதற்கும் எங்களுடைய செவிகளை திறந்துவிடும். எங்களை ஆசீர்வதி, எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 24, 27 இறைவார்த்தைகள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். இயேசு பேதுருவிடம், நாம் அவர்களுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தா நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். வரி செலுத்துவதற்கும் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பதற்கும் என்ன தொடர்பு? தூண்டில் போடும்போது அகப்படும் மீனின் வாயில் நாணயம் இருக்கும் என்று பேதுரு எப்படி நம்பினார்? பேதுருவின் நம்பிக்கையின் ஆழம் இது. இயேசுவின் வார்த்தைகளை சந்தேகமின்றி நம்பினார். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத இடத்தில் உங்களுக்கான நன்மையை கடவுள் தயாரித்திருக்கிறார். எப்படி மீனின் வாயில் நாணயத்தை அவர் பக்குவமாக பாதுகாத்தாரோ, அதுபோல உங்களையும் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வைத்திருக்கின்றார். வரி செலுத்த வேண்டிய நாணயத்தை இயேசு மீனின் வாயில் வைத்திருந்தார். உனது வாழ்வுக்கான திட்டங்களை அவர் முன்பே கருத்தில் கொண்டுள்ளார். அவர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். காரணம், கடவுள் கருதக்கூடியவர், நமக்காக திட்டங்களை வைத்திருக்கக்கூடியவர். அந்த திட்டங்கள் மிகப்பெரிய வாழ்வின் திட்டங்களை அன்றி சாபமான திட்டங்கள் அல்ல. இறை வார்த்தையினுள் உனக்கான நன்மையை கடவுள் வைத்துள்ளார். நல்ல மனிதர்களில் நமக்கான எதிர்காலத்தை கடவுள் வைத்துள்ளார். நமது இன்றைய துன்பச் சூழல் மறைந்து போகும், துயர நாட்களும் மறைந்து போகும். நோய்வாய்ப்பட்ட இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இதுவும் கடந்து போகும். எதிர்காலம் பற்றிய பயமும் அற்று போகும். இறை வார்த்தை என்ற மீனை பிடிக்கும்போது தூய ஆவி என்ற நாணயம் அதனுள்ளிருந்து நமக்கு கிடைக்கும். அதை கொண்டு நாம் வாழ்க்கை நடத்த முடியும். எனவே அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகின்ற செய்தி மிகவும் முக்கியமான செய்தி. கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். மீனின் வாயிலிருந்து நாணயத்தை எடுத்து வரி செலுத்தி தன்னுடைய கடனை ஆற்றிய கடவுள், தன்னுடைய பணியை ஆற்றிய கடவுள் இன்று நம்மையும் எந்த தீங்கிலிருந்தும் பாதுகாப்பார். எப்படிப்பட்ட சூழல்களிலிருந்தும் நம்மை வெளியே எடுத்து நம்மை பாதுகாப்பார். ஏனென்றால் இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு மக்களை தர வல்லவர் கடவுள். எனவே ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கிய கடவுள் இன்று நம்மையும் பாதுகாப்பார். நம்புவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.